வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது ஏற்படுத்திய தாக்கத்தை உணர்ந்து பார்க்கும்போது அது ஒரு சாதாரணமான தாக்கமாக தெரியாது. கிரக பயணம் போல இல்லாமலும் இருக்கும். அது உங்களுடைய மனதையும் சரி, உங்களுடைய நம்பிக்கையும் சரி, உங்களுடைய வாழ்க்கை பாதை முழுவதையும் சோதித்த ஒரு ஆழமான ஒரு கர்ம பரிசோதனையாக இருக்கும். இதில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ தடைகள், நீங்கள் செய்வதில் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என எல்லாமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். நீங்களும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நீங்களே தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இதற்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருப்பது இந்த ராகு கேது. இந்த ராகு கேது இருவரும் சேர்ந்து கொண்டார்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட தடைகளை இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டே தான் இருந்தாங்க. அனைத்தும் தீராமல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே தாங்க இருந்தது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ராகு என்பது ஒரு மாயை போல இருக்கும். மாயை, ஆசை, திடீரென்று உயர்வு, தாழ்வு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ராகு எப்பொழுதுமே இருக்கும். இந்த கர்ம நிவாரணம் ஆகியவற்றின் சின்னமாக இருக்கும். இந்த இரு கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எதிர் திசையில் அல்லது 1 முதல் 7, 2 முதல் 8, 6 முதல் 12 போன்ற அச்சுகளில் பயணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று சோதனைகள் வரும். திடீரென்று நன்மைகளும் ஏற்படும், திடீரென்று சோதனைகளும் ஏற்படும், திடீரென்று தடைகள் ஏற்படும், திடீரென்று பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஏற்படும். இந்த மாதிரி சில சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே இருக்கும். நம்பிக்கையும் குறைந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் மீது வைத்த நம்பிக்கையாக இருக்கட்டும், நீங்க ஏதாவது ஒரு வேலையை பண்றீங்க, ஏதாவது ஒரு தொழிலை பண்றீங்க அப்படின்னா இதுல நம்ம வெற்றி பெற மாட்டோம் என்று உங்களை நீங்களே நம்பாமல் போய் விடுவீங்க. இந்த மாதிரி சில செயல்களை இந்த இரு கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி வைக்கும். ஏன் நடக்குது, எதனால நடக்குது என்று உங்களுக்கே தெரியாது. மனதுக்குள்ள அவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும். ஆனா எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய மனதில் அவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்து கொண்டே இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த ராகு கேதுவாக மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நீங்க நல்லவராக இருப்பீங்க. நல்லவராக இருந்தும் உங்களுடைய வாழ்க்கை சில நேரங்கள்ல கீழே தள்ளப்பட்டது போல நிச்சயமாக தோன்றும். இதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாம இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன விஷயங்களும் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் தவித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இந்த ராகுவோட தாக்கத்துல உங்களுடைய வாழ்க்கையில 3 முக்கிய நபர்கள் வந்து சென்று இருப்பாங்க. உங்களுடன் நெருக்கமாக இருந்த நபர்களாக இருக்கலாம். பின்னர் உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு அவர்களை சென்று இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுக்கு ஏன் நெருக்கமானார், ஏன் மீண்டும் உங்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போனார் அப்படின்னு நீங்கள் நிறைய யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதற்கான பதில் கிடைக்காமல் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு நபரானது இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3 நபர் ராகு கேதுவால் வந்து சென்றார் அல்லவா. முதல் நபராக இருப்பது யார் தெரியுமா? நண்பர் போல வந்து உங்களுடைய ரகசியங்களை அறிந்து பின்னர் அதையே உங்களுக்காக எதிராக பயன்படுத்தியவர். உங்களுடைய தொழில் ரகசியங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அனைத்தையுமே தெரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக அதனையே பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செவித்து காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முதல் நபராக இருப்பார். 2வது நபர் யார் தெரியுமா? உறவினராக இருந்து உங்களுடைய முன்னேற்றத்தை பொறாமையால் தடுக்க முயன்றவர். நீங்க எவ்வளவோ வாழ்க்கையில முயன்று கொண்டு வருவீங்க. ஆனா அதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க கூடவே இருப்பாங்க. உங்க கூடவே இருந்து அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சு அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இந்த ஒரு செயலை செய்ய வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம நீங்க பேசுவது போலயே பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் ஏற்பட்டு நீங்க செய்யணும்னு நினைத்த வேலைகள் எல்லாம் திடீரென்று தடுமாறி நின்றுவிடும். யார் இதையெல்லாம் செய்தார்கள் என்று உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி சில செயல்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். 3வது நபர் யார் தெரியுமா? காதல் இல்லைனா நெருங்கிய உறவில் உங்க கூடவே இருந்திருப்பாங்க. நீங்க அவங்களை காதல் பண்ணுவது போல நினைப்பீங்க. ஆனா உண்மையில் அவங்க உங்களை உண்மையாக காதல் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களிடம் ஏதாவது ஒரு தேவை இருந்திருக்கும். உங்களிடமிருந்து ஏதாவது ஒன்று பறிக்க வேண்டியது இருக்கும். அதற்காண்டி உங்கள் மீது அன்பு காட்டுவது போல காட்டி ஆரம்பத்தில் அதிக அன்பு காட்டிய ஒரு நபராக இருப்பார். பின்னர் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிய ஒரு நபராக இருப்பார். அப்படிப்பட்ட நபர் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வந்திருப்பார். ஜோதிட காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஏன் தெரியுமா நடக்கு? ராகு 7ஆம் பாவம் அல்லது 11ஆம் பாவத்தில் இருந்தால் போலியான உறவுகள் நிச்சயமாக உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே இருக்கும். கேது 1ஆம் அல்லது 5ஆம் பாவத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உணர்ச்சி, வெறுமை, தனிமை இந்த இரண்டுமே உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் உருவாகி கொண்டே இருக்கும். என கெடுதல்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். ஏன் எனக்கு மட்டும் நேரம் சரியில்லை என்ற ஒரு கேள்விக்கு உங்களுடைய மனதில் பல முறை எழுந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு கேள்வியானது மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். நேரம் எனக்கு ஏன் சரியில்லை அப்படின்னு. ஆனா அதுக்கு என்ன தெரியுமா பதில்? ராகு கேது. உங்களுடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல 8ஆம் பாதத்துல அல்லது 12ஆம் பாவத்துல
இருந்துச்சு அப்படின்னா அது 3 முக்கியமான கெடுதல் பயிற்சிகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த கெடுதல் பயிற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். 1வது திடீர் இழப்புகள். பணமும் சரி, உங்களுடைய உறவும் சரி, வாய்ப்புகளும் சரி, உங்களை தேடி வந்த அனைத்துமே திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இழந்திருக்கும். ஏன் இலக்கு, எதனால் இலக்கு என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி திடீர் இழப்பானது ஏற்பட்டு இது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இது ஒன்றாக இருக்கும். 2வதாக என்ன தெரியுமா? மனிதளவிலான குழப்பங்கள். சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளிவிடும். இந்த பக்கம் போனால் அவன் கோவப்படுவான், இந்த பக்கம் போனால் இவன் கோவப்படுவான் அப்படின்னு சரியான ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக உங்களை தள்ளிவிடும். 3வதாக நம்பிக்கையில் ஒரு சோதனை. நீங்கள் நம்பியவங்களை உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவங்க ஏன் காயப்படுத்துனாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை பலமுறை ரீசெட் செய்தது போல உணர வைத்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது பிரச்சனை தீரப்போகிறது அப்படின்னு கூறினா உங்களால நம்ப முடியுமா? வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய கிரகநிலைகள் நிச்சயமாக மாறும். இதுவரை நான் கூறியது ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் விளக்க கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலை மெதுவாக மாற்றம் காண தொடங்கும். மாற்றம் மட்டுமல்லாம பெரிய பெரிய அளவுக்கு நிச்சயமாக ஒரு நன்மைகளும் உங்கள் பக்கம் திரும்பும். ராகு உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நகர வைக்கும். கேது உங்களுடைய கடந்த கர்மத்தை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அனைத்தும் தவிர்த்து வைக்கப்படும். இனிமேல் உங்களுக்கு வளர்ச்சியும் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் கர்மாக்களாக இருந்த எல்லா விஷயங்களும் இனிமேல் கரைந்து விட்டு கொண்டே இருக்கும். இந்த ஒரு நாளில் சந்திரன் உங்களின் மனநிலையை சீராக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு நன்மைகளானது உங்கள் பக்கம் வந்து சேர்ந்துவிடும். சூரியன் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார். அந்த ஒரு ஆரம்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இது ஒரு திருப்பு முனையாக மட்டுமே இருக்கும். ராகு கேது இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சந்தித்தது தண்டனை கிடையாது, அது தயார் செய்யக்கூடிய பயிற்சி என்று ராகு கேது உங்களுக்கு கூறப்போகின்ற ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்டதெல்லாம் கஷ்டங்கள் கிடையாது. இதெல்லாம் உங்களை வலுவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்புகளாக இருக்குமாம். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை பத்தி நீங்க எப்போதும் என்று சொல்வதற்கு அளவுக்கு பணமானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வந்து கூடும். அந்த அளவுக்கு ராகு கேதுவினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வதனால் இந்த ஒரு நேரத்துல பணமானது உங்களுடைய வாழ்க்கையில புலமாக நிச்சயமாக தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும். இது திடீர் வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு தொடர்பாக கூட இருக்கலாம், அல்லது டிஜிட்டல் அல்லது புதிய முயற்சிகள் மூலம் வரக்கூடிய ஒரு செயலாக கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பணம் என்பது நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இந்த ராகு வெளிநாட்டு இல்லைன்னா ஆன்லைன் இல்லைன்னா புதுமை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இந்த கேது பழைய கர்மத்தை முடித்து புதிய வாய்ப்பை திறக்கக்கூடிய ஒரு செயலாக நிச்சயமாக இருக்கும். அதனால் நீங்கள் இழந்த மதிப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு காலத்துல உங்களை மதிக்காதவங்களே மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நிச்சயமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகின்ற 5 புதிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? மன அமைதி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நம்பிக்கையான ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில வருவார். அவரால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாற்றப்படும். 3வதாக பணவரவானது உங்களுக்கு பணவரவின் நிலை நிச்சயமாக சீராக ஆரம்பிக்கும். 4வதாக நீண்ட நாள் திட்டங்கள் உங்களுக்கு நிறைவேறி வாழ்க்கையே இன்னும் அழகானதாக மாறும். 5வதாக உங்களுடைய மதிப்பு சமூகத்தில் உயர்வாய் காண ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இது எல்லாம் ராகு கேது அச்சு நல்ல நிலையில் நகரும்போது மட்டுமே கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். உங்களுக்கும் இது நல்ல நிலையில் நகரப்போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இதே நேரத்துல பரிகாரமும் உங்களுக்கு மிகவும் முக்கியம். ராகுக்கு திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை நாட்களில் கருப்பு எல்லை தானம் செய்யலாம். நாகராஜர் வழிபாடையும் நீங்கள் செய்யலாம். கேதுவுக்கு விநாயகர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை நாட்களில் பூஜை, இந்த 2ஐயும் நீங்கள் செய்யலாம். ரத்தினமாக ராகுவுக்கு கோமோதகம் இல்லைனா கேதுவுக்கு பைடூரியம் பயன்படுத்தி நீங்கள் வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் இது ஜோதிட ஆலோசனைக்கு பிறகே அணிந்து கொள்ளலாம். அப்படி ஜோதிட ஆலோசனையை நீங்கள் பெற்று அணிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். மந்திரமாக ஓம் ராகவே நமக மற்றும்
கேதுவுக்கு ஓம் கேதவி நமக என்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.